வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ சில நீங்கள் கேட்டிருக்க சில முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். when will prelims marks be released after prelims result or mains result அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கேட்குறது குரூப் 1க்காக இருக்கட்டும் அல்லது குரூப் 2 2A இருக்கட்டும். ஸோ மேபி ஒரு புதுசாக இருக்கலாம் அந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு, அதுக்காக கேட்குறாங்க. நார்மலாக ஃபார் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் குரூப் 4 அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீஸ் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கே வெளியிடணும் தான் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ இதோடைய மார்க்ஸ் எல்லா ரிசல்ட்ஸ் எல்லாமே கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வெளியிடுவாங்க. அதுவும் உடனே எல்லாம் வெளியிட மாட்டாங்க. இன்னும் நிறைய இதுக்கெல்லாம் வெளியிடவே இல்லை. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரூப் 1 குரூப் 2 இதற்குரிய இந்த ப்ரிலிம்ஸோட மார்க்ஸ் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்ச பின்னாடி, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும்போது வராது, மெயின்ஸ் ரிசல்ட் வரும்போது வராது, ஃபைனலாக கவுன்சிலிங்லாம் போஸ்டிங்லாம் முடிஞ்ச பின்னாடி அதற்கப்புறம் மதிப்பெண்கள் விடுவாங்க. இன்னும் நிறைய பெண்டிங்கில் இருக்குது, வெளியிடலை. ஸோ அதனால் அந்த மார்க்ஸ்லாம் வெளியிடும் போது உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பரும் தெரியாது, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் வெளிப்படைத்தன்மை டிஎன்பிசியில் நிறைய இதில் கிடையாது. அதில் முக்கியமாக இதில் வெளிப்படைத்தன்மை சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தான் எவ்வளவு பண்ணியிருப்பீங்க, எதெல்லாம் குறைச்சி எடுத்திருக்கிறீங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் தான். ஸோ இந்த பார்டரில் இருக்கிற மாதிரி பண்ணாமல் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்கையும் எதெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 4ஓட ரேங்க் வரைக்கும் உள்ள வீடியோ இன்னைக்கு வெளியிடுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொல்லியிருக்குங்க. தமிழ்ங்கிறது ஒரு அது 3 hours கிளாஸ், அது 1.5 hours அந்த வீடியோவில் தான் இருக்கும். ஸோ மீதி உள்ளதுக்கு அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அல்லது நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9840398093 அல்லது இந்த நம்பர் பெட்டர் 9840400825. இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரி தமிழ் வீடியோஸ் வேணும். ஸோ உங்களை ஒரு ஆப்பில் இனப்போ அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு சதவீதத்தில் சொல்லலாம், ஒரு 70 to 80% கன்ஃபார்மாக சொல்வதற்கு இயலவில்லை. கட் ஆஃபில் +or-3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த +or-3ங்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த +or-5 கூட சொல்லலாம், சரிங்களா? சரி, +or-3ங்கிறது ஓரளவு கேல்குலேட் பண்ணுறதுல அந்த டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் +3 கூடலாம் அல்லது -3 குறையலாம். அதனால் அதை தான் +or-3. இப்போ -3 சைடு நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? வருமானு கன்ஃபார்மாக தெரியலனா கூட படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது வேஸ்ட் ஆகாது. ஸோ அது மாதிரி இது நிறைய பேருக்கு இருக்குது. எஸ்பெஷலி புதுசாக உள்ளவங்களுக்கு இருப்பாங்க. யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. நீங்கள் சேலஞ்ச் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி, எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்க, ஒரு கொஷின்ஸ்க்கு எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மதிப்பெண்கள் எல்லோருக்கும் வழங்கப்படும். சில கீஸில் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லோருக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்களாலும் பண்ணலேனாலும் அது கொடுக்கறது எல்லாருக்குமே கொடுப்பாங்க, கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஃபைனல் கீஸை வெளியிடலை பாருங்க. இதே இப்போ திரும்ப கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. ஸோ ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் விடும்போதே சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் லைக் குரூப் 4, குரூப் 1 குரூப் 2க்கு இல்லை, குரூப் 4க்கு வெளியிடணும், ஆனால் வெளியிடலை. ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கு. அதிலே நான் சொல்லியிருக்கேன், குறிப்பாக புரிஞ்சுக்கணும். சில கேள்விகளுக்கு எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஸோ அதை விட ஒரு மோசமானது எதுவுமே இல்லை. இந்த எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வேற வழி இல்லை, கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் எதனால வருது? ஒழுங்கா கேள்வி தாள் ஒழுங்கா செட் பண்ணாதது. ஸோ இதே இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் 2024 18 கொஸ்டின் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் 38 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வித்தியாசம் இருந்தது. நினைச்சு பாருங்க, ஒரு எக்ஸாமினேஷன்ல 10 கேள்வி என்ன, ஒரு கேள்வியை நீங்க ஒழுங்கா பண்ணாம கீ சேஞ்ச் பண்ணீங்கனாலே பிரச்சனை. ஏன்னா நீங்க 1:20 எடுக்கிறீங்க. குரூப் 1 போன்ற தேர்வுகளுக்கு வேகன்சி எல்லாம் 50க்குள்ள தான் இருக்கக்கூடிய வேகன்சி இருக்கும்போது 50 to 100க்குள்ள இருக்கும்போது அது லக் இருக்கணும். உண்மையிலே சொல்றேன், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஹார்ட் ஒர்க், இப்போ ஒருத்தர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாரு, ஒருத்தருக்கு லக் இல்லை. இன்னொருத்தர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, லக் இருந்தா அவர் தான் பாஸ் பண்ணுவார், சரிங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க் பிளஸ் லக் வேணும். வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிடபிள்யூக்கும் நிறைய மதிப்பெண்கள் குறையிறதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ஏன்னா அந்த 30% 10% உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 4 இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே டிடபிள்யூக்கு எலிஜிபிள். குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப் பண்ணியாச்சு. இனிமே அதை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருந்தாலும் கவுன்சிலிங்குள்ள ஏதாவது சேர்க்கலாம். ஆனா வரக்கூடிய பிளானர் நீங்க பாருங்க, 2026 பிளானர்ல கண்டிப்பாக அதுல வேகன்சி சேர்த்தாங்க
சேர்த்தாங்கன்னா சில சமயம் வேகன்சி வந்து அப்போ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க போன தடவை. பட் இந்த தடவை வேகன்சி சேர்க்கறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா இது எலெக்ஷன் இயர், அதனால சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுல கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நான் தோணுகிறேன். ஏன்னா அப்படி அவங்க வந்து ஒரு அரசியல் நோக்கில் அதை பண்ணாங்க அப்படின்னா நிறைய வேகன்சியை வந்து பிளானர்ல கண்டிப்பாக காட்டுவாங்க. ஸோ நான் கெஸ் பண்ணுற வரைக்கும் 2026 பிளானர்ல வந்து மோர் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லா போஸ்ட்டுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குரூப் 4 கம்யூனல் சேஃப் ரேங்க் கொடுக்குறாங்க. இந்த கம்யூனல் சேஃப் ரேங்க் வந்து நிறைய விஷயத்தை கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி விட்டாங்க குரூப் 4க்கு. உங்களையும் சில பேருக்கு கவுன்சிலிங்க்கு இது கூப்பிட்டுருக்குறாங்க. சிவிக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவே கூப்பிடுவாங்க. மேபி 1:2 ஆர் 1:3 ஆகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூப்பிடுவாங்க. அதுவும் சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்காது. இந்த சிவியவே எதுக்கு ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு தேவையில்லை. யாராவது அப்டேஷனாக இருந்தால் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்காங்க, பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க இப்போ பிஎஸ்டிஎம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் வேணால் கூப்பிடலாம். ஒவ்வொரு தடவையும் சிவி கூப்பிட்றாங்க. அந்த சிவி கூப்பிட்டாங்கன்னு வச்சு எங்களே அவங்களுக்கு ஒரு சிவி கூப்பிட்றவங்கள பாதிக்கு மேலே வேலை கிடைக்காது. கண்டிப்பாக திரும்ப சொல்கிறேன், சிவி கூப்பிட்றதுல பாதிக்கு மேலே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இன்னொரு மன உளைச்சல் வேறு, ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி அது. ஸோ அது எவ்வளவு வரைக்கும் சேஃபாக கிடைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிஎஸ்டிஎம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரெக்டாக பாருங்கள். ஒரு -5 வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கொஞ்சம் சில கேட்டகரிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட. சாரி, கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. இது இந்த தனியாக அந்த மாதிரி வெறுமன சிம்பிளான வீடியோனா பேசிட்டு போயிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ், கொஞ்சம் பேக் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. மோஸ்ட்லி நான் இன்னைக்கு போட்டுறேன் சார். நீங்கள் மாற்றுத்திறனாளி HH கேட்டகரியில் இருக்கிறீங்க, SC 113, குரூப் 2A 113ங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கோர் தான். உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் 80% மேல் உள்ளது. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வேணும், ஏன்னா HHக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். 113ங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கொஸ்டின்ஸ் தான். அது இந்த ஒழுங்காகவே வீடியோ கரெக்டாக பார்க்குறதே கிடையாது. திரும்ப சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் உங்கள் ஐக்கியூ கொஞ்சம் வளர்த்துக்க. பரமா படிடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். கொஞ்சம் அது எதுக்காக அந்த ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதே தெரியாது. வீடியோலேயே சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து குரூப் 2Aல சில ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதை ஃபார்ம் ஏற்கனவே அந்த ஃபார்மை வச்சு தான் நான் அந்த இதே போட்டிருக்கேன். இது ப்ரெடிக்ஷன், இதே எஸ்டிமேஷனே கட் ஆஃபே போட்டிருக்கேன். அதுவே தெரியாமல் பேச வேண்டியது. குரூப் 2A கட் ஆஃப் வீடியோ போட்டாச்சு சார், பாருங்கள் சார். சார் கஷ்டப்பட்டு படித்து குரூப் 4ல் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஆஃபீஸர் கேடருக்கு SI மாதிரி எக்ஸாமுக்கு PSTM டிகிரி படித்தா போகலாம். அதை இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. குரூப் 4ம் குரூப் 1ம் ஒன்றா சார். லோ லெவலில் இருந்து ஹை லெவலில் தமிழ் படித்து கிடைச்சா வேலைக்கு போய் சொல்கிறாங்க. 2020 ரிசல்ட்டில் PSTM ரிசர்வேஷன் இருக்கானே தெரியல சார். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ TNUSRBக்கு இது பொருந்தும். இது TRBக்கோ அல்லது மற்ற தமிழ்நாடு தேர்வாணையங்களுக்கோ TNPSCக்கோ பொருந்துமா அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. TNUSRBக்கு என்ன சார் சொல்றாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தமிழ் வழி PSTM யாருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது TNUSRBக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பொருந்தும். அதாவது நீங்க PSTM வந்து இது பண்ணணும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எந்த அரசு வேலையிலையும் இருக்கக்கூடாது. அப்போ இவர் சொன்ன மாதிரி அவர் சொல்றதுல லாஜிக்கில் கரெக்டாக சொல்றாரு. என்னன்னா சார், நான் குரூப் 4ல் PSTM வச்சு போறேன், படிப்படியாக தானே போறேன். அடுத்து நான் குரூப் 1ங்கிற ஹையர் எக்ஸாம்ஸ் பண்ணும்போது இந்த PSTM யூஸ் பண்ணலாமா? இப்படி தானே யூஸ் பண்ணி இது வரைக்கும் எடுத்துருக்கிறாங்க, இது வரைக்கும் ஆயிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, TNUSRBக்கு திரும்ப சொல்றேன், மற்ற தேர்வாணையங்களுக்கு பொருந்துமா அப்படின்றது தெரியல. இன்னும் யாரும் அதை சொல்லலை. நீங்க PSTM யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வேற எந்த வேலையிலையும் அரசு வேலையிலையும் இருந்திருக்க கூடாது. ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே அரசு வேலைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்க அதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் TNUSRB. அதனால மற்றவங்க இப்போ பயப்பட தேவையில்லை. மற்றதுக்கு வருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டியா சொல்ல முடியாது, வராது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷனுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து அப்போ கண்டிப்பா வந்து மற்ற ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்ஸ்க்கு வந்து இது ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் திரும்ப சொல்ற மாதிரி வேகன்சி நிறைய இருக்கு, ஆனா மனசு வரல. எதுக்கெடுத்தாலும் வந்து இப்போ ஒரு 5 வருஷம் முடிஞ்சது. இதுல வந்து எதற்கெடுத்தாலும் எந்த காரணத்தை சொல்ல முடியாது, நிதி நிலைமை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்ல முடியாது. ஃபுல்லா 5 வருஷமும் டாஸ்மாக் வேற இருந்துச்சு. இதற்காக ஒரு பெரிய ஹை லெவல் கமிட்டி போட்டாங்க. அதுதான் இன்னும் ரொம்ப காமெடியா இருக்கு. அந்த கமிட்டி அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி அந்த ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு,
ஜெயரஞ்சனா. ஸோ அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த மாதிரி நிதி நிலைமையை சரி செய்வதற்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ நிறைய தடவை நீங்களாம் நிறைய பேர் இது மாதிரி கேட்டுட்ருக்கீங்க, குரூப் 4 ஓல்டு சிலபஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதை அவங்க மாற்ற போகிறதில்ல கேட்கறதுனால. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. எப்போ ரிவைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அட் பார் வித் யூபிஎஸ்சி ரிவைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் மேபி அடுத்த வருஷம் இருக்கலாம். ஸோ அதனால் இது அந்த இதுக்கு பழைய சிலபஸ்க்கு மாற்றுறதுக்கு ரிவர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ப்ளீஸ் இப்போ இருக்கிறத கொஞ்சம் நல்லா படிங்க. கோர்ட் ஆர்டரும் கேட்கறது இல்லை. கரெக்ட். கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறதும் கிடையாது. இதுக்காக ஒவ்வொரு தடவையும் கேண்டிடேட்டோ ஆஸ்பிரண்ட்ஸோ வந்து கோர்ட்டுக்கு போக முடியுமா? அதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, மன உளைச்சல், பணம் வேஸ்ட்டு. வேக்கன்சி இன்க்ரீஸ் அதற்கு ரீசன் வந்து டிஎன்பிசியே சொல்லிடுறாங்க. சார் நம்ம சிஸ்டம் இப்படித்தான் பேசிக்கிறோம். அஸ் அ ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தவிர நோ ஆப்ஷன். கோர்ட் ஆர்டருக்கு எதுவும் பண்ணாதான் டிஎன்பிசி நம்ம சொல்கிறத அப்செட் பண்ண. லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் லா படித்து நம்ம லாயர் ஆனாதான் உண்டு. ஆமாம், லா படிச்சிருக்கணும். ரொம்ப லா படித்தாது கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கோர்ட்டுக்கு போகலாம். அதை அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் வேக்கன்சி குறையுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன். அந்த ரீசன் வந்து ரொம்ப மடத்தனமான ரீசன். அவ்வளோதான். எப்போது 59 60 ஆக்கணும், 58 59 60 ஆக்கணும்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ எல்லாருமே குரூப் 4 வேக்கன்சியை உயர்த்தணும்னு சொல்கிறீங்க. ஸோ பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவங்க உயர்த்துறாங்களோ இல்லையோ அடுத்ததுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக படிங்க, புரிஞ்சு படிங்க. எதாக இருந்தாலும் சும்மா இந்த இதுக்கு எடுத்தாலும் இந்த கணக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. கணக்கெல்லாம் சும்மா நான் ஷார்ட்கட் படிக்கிறேங்கிற பேர் வழி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வீடியோ நான் பார்க்குறேன். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியே இல்லாத டீச்சிங் நிறைய இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அதில் தான் நிறைய பேர் வந்து ஆஸ்பிரன்ஸ் போய் படிக்கிறீங்க. தெரியலை. அங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகிறவங்கெல்லாம் நல்லா படிக்கிறவங்க போகிறாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிச்சுட்டு வந்துடுறாங்க. அதனால் குவாலிட்டியாக இருக்கிறத பாருங்கள், சேருங்க. அங்கே அல்லாத ஒரு நல்லா நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் எழுதி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. அதில் உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புகள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லான டிஸ்கஷனாக இருக்கணும். ஆமாம், இந்த நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்பி டிஆர்பி தேர்வுகள், இந்த எஸ்ஆர்பி டிஆர்பி தேர்வுகளில் தேவையில்லாத ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. சரிங்களா? அந்த இன்டர்வியூவில் தான் பயங்கரமாக மணி விளையாடுது. இவங்கெல்லாம் தான் யாருக்கு? இவங்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு லோன் கொடுக்க போகிற அந்த வேலையை தான் பார்க்க போகிறாங்க. அப்போ போட்ட காசெல்லாம் 13 லட்சம்ன்றாங்க, 15 லட்சம்ன்றாங்க. அதெல்லாம் எங்கே போய் வசூல் பண்ணுவாங்க? அவங்ககிட்ட இருந்தால் கமிஷனாக வாங்குவாங்க. அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்றாங்க. 200க்கு 200லாம் கொஞ்சம் பேர் எடுத்திருக்கேன்றாங்க. 190 அந்த பேப்பரில் 160க்கு மேலே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆல்மோஸ்ட் முடியாது. லக்கே இருந்தால் கூட 150 to 60 தான் வரும். அதுக்கு மேலெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. 1-2 பேர் ஏதோ தவறி வரலாம். அதுவும் 200 190லாம் சான்ஸே கிடையாதுங்க. கொஞ்சம் ஐக்கியூ உள்ளவனுக்கு தெரியும். இதுலேயே சில பேர் வந்து இல்லை சார் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நேர்மையாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த நேர்மையாக தான் நடந்தது, கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க ஒன்று நல்ல எக்ஸப்ஷனலாக நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்களா இருப்பாங்க. இல்லைனா அவன் ஃப்ராட் பண்ணியிருப்பான், காசு கொடுத்துருப்பான். தமிழ் கிளாஸ் பற்றினா உங்களுக்கு இந்த 984004000825 இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. தமிழ் மட்டும் கிடையாது, மற்ற டெஸ்ட் பேட்சஸ் சில கிளாஸஸ் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறதுக்குன்னு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. சில பேர் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. யாராவது கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. நம்ம சில பேர் இன்னும் மற்றவங்களும் வந்து சேர்றது கொஞ்சம் பேர் வில்லிங்கா இருக்கிறாங்க. எஸ்பெஷலி அவங்களால முடிஞ்சவங்க. சில பேரோட ஒய்ஃப் எழுதியிருக்கிறாங்க, எங்க மாதிரி நடந்திருக்கு சார் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூட்டுறவுத்துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சார், எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கே நாலேஜ் இல்லைன்னா வேற யாருக்கு இருக்கும்? சரியா? ஸோ அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. இவனுக்கு எதுவும் தெரியாது. மக்கள் தான் தேர்தல் சமயத்தில் 1000 2000 கொடுத்தா யாருக்குனாலும் ஓட்டு போடுவாங்க. நல்ல படிங்க. சூரஜ் யுவா அடுத்த இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் கவுன்சிலிங் போகணுங்க. நான் அப்படின்னு நினைங்க. முதல் நாள் கவுன்சிலிங் குரூப் 4 போன்ற தேர்வுக்கு முதல் நாள் கவுன்சிலிங் போகணும். குரூப் 2 போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் நான் டாப் 100க்குள்ளே வரணும். குரூப் 1க்குலாம் நான் டாப் 5க்குள்ளே வரணும்னு படிக்க முடியும். உங்களால் யாராலையும் முடியும். தயவுசெய்து காலி பணிகளை உயர்த்துங்கள். திமுக கொடுத்த வாக்குறுதியை தானே கேட்குறாமா? 5 லட்சம் 3 லட்சம் பண்றோம்னு சொன்னாங்க. வரணும் இல்லை. அதனால பாதிக்கப்படக்கூடிய யாரு? வேலையில்லா பட்டதாரிகள் 55 லட்சத்துக்கு மேலே வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலே பதிவு பண்ணி வச்சிருக்கு. நகராட்சி துறையில் வேற இப்போ கோடி ரூபாய். அன்னைக்கு தான் அந்த நியூஸ் வந்து ஒரு 2-3 நாள் வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மக்கள் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நடக்குது, அதை என்ன ஃபாலோ அப் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஏற்கனவே ஒரு மினிஸ்டர்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி வேலை கொடுத்து அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் வந்து அவர்கிட்ட எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் இருக்குது அந்த கேஸ் இருந்து. இவ்வளோ நாள் தான் இதெல்லாம் இருக்கும். என்னதான் முடியுது? டிஎம்கே ஏன் இந்த தவறை பண்றாங்கன்னு தெரியல. சரிங்களா? ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு எஸ்பெஷலி கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அப்படி பிடிச்சது வந்து டிஎம் அப்படிதான். இது வரைக்கும் நீங்க யாரை கேட்டாலும், நிறைய பேர்லாம் கேட்டீங்கன்னாலும், எங்க சித்தப்பா எங்க ரிலேட்டிவ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருக்கிறவங்க டிஎம்கேக்கு தான் உங்க ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நல்ல பேரை
கொஞ்சம் கருத்துருக்காங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியா சொன்னாங்க, பழைய பென்ஷன் திட்டம் கொண்டாடுறோம், அதுவும் கொண்டாடல, காலி பணியிடங்களை நிரப்பல. இதனால பாதிக்கப்படுறது இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்கள் இதெல்லாம் போய் சேருவது, திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு உரிய அரசு அலுவலர்கள் வேணும்ல. கரெக்டா? எதை நம்பி அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு தெரியல. பணத்தை நம்பியா கொடுத்தா தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள்லயே இந்த நிலைமை தான். பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க, பணத்தை விட்டெறிஞ்சா ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த 150 போட்டு அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவங்க கிடையாது. இவங்க நல்லா படிச்சாங்க, நீங்க எப்பவும் கேட்குற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. இப்போ ஹார்ட் ஒர்க் படிச்சவங்க வித் லக் அவங்களுக்கு வேணும். ஹார்ட் ஒர்க் படிச்சிருந்து வித் லக் இருந்தவங்க இந்த குரூப் 4 வாங்குறாங்க. குரூப் 4 வாங்காதவங்க என்னன்னா ஹார்ட் ஒர்க், நான் சொல்றது இந்த 150 கிட்ட இருக்கிறவங்கள சொல்றேன். PSTM எப்படி ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த முடியாதோ அதே போல் எந்த வித இடஒதுக்கீடையும் ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம் கொண்டு வர வேண்டும். DW அப்படிதான், டெஸ்டிடியூட் வீடியோன்னு சொல்லக்கூடிய ஆதரவற்ற கைம்பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கும் அதே. ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு எதற்கு BC, MBC, MBC, BCM, SC, SCA, ST கோட்டா ஜென்ரலே போகும். அது கூட இல்லாதவர்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள. குரூப் 2 குரூப் 1 தான் கனவு என்று குரூப் 4 வேலைக்கு சேர்ந்து 6 மாதத்தில் ரிசைன் செய்வது. அப்போ அந்த இடஒதுக்கீடு வேணாம் தானே? அப்போ குரூப் 4 மட்டுமே வாழ்வு என்று வாழும் கிராமப்புற ஆதரவற்ற இளைஞர் பெண்கள் நிலை என்ன? தகுதியானவர்கள் யாருக்கும் குரூப் 4 வேலை கிடைப்பது இல்லை. குரூப் 4ல இருக்கிறவங்க எல்லாமே மேலே போயிட்டு இருக்காங்க. அது நம்ம தவறா சரியானு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்காக தான் ஒரு தடவை கோர்ட்லேயே நிறைய பேர், இந்த நீதிமன்றத்திலேயே நிறைய பேர் வேலைக்கெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க. அது மாதிரி நீதிமன்றத்தில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் எவ்வளோ எளிதில் சில சமயம் கிடைக்கவே கிடைக்காது NOC. அதனால் ரிசைன் பண்ணிட்டு தான் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் நீதிமன்றமே சொல்லுது. குரூப் 4 போன்ற தேர்தலுக்கு கொடுத்துருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட். அதை கவர்மெண்ட் பரிசீலனை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்கல, பரிசீலனை பண்ண சொல்லியிருந்தாங்க. 10வது அப்படின்னா இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த தேர்வு உள்ளவங்க மட்டும் தான் 10வது படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஹையர் இதில் உள்ளதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அதே நீதிமன்றத்தில் நடந்த ஒரு ஸ்வீப்பர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்ரட்டரியில் நடந்த ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்க ME, MTech, போஸ்ட் கிராஜுவேட்ஸ், PhD ஸ்காலர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு, ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கு. அந்த அளவுக்கு இங்கே நிலைமை இருக்கிறது. வேற உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், queries இருந்ததுன்னா வீடியோ கீழே காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதற்கு நம்ம டைம் கிடைக்கும் போது ஆன்சர் பண்ணுவோம் கொஞ்சம் ரெகுலராக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் பகிரவும். இந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது தேவை, கோர்ஸ் சம்மந்தப்பட்ட சேவை, சில இலவச வீடியோஸ், சில ஆடியோஸ், டெஸ்ட் பேப்பர்ஸ், லைவ் கிளாஸஸ் சம்மந்தமாக அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.